ஆமாம், அப்பாவுடைய ரெக்கமெண்டேஷனை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன். அவருடைய கிருபையினால் ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடக்கும். ஆமேன். நாம் யார் ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை, யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை. இவங்க இல்லைன்னா என்னால் கஷ்டம் வாழ்கிறது, இவங்க இல்லைன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாங்க, அந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னு ஏதாவது பயத்தில் இருப்பீங்கன்னா, ஏதாவது ஒரு தவறான நம்பிக்கையில் இருப்பீங்கன்னா, ஐயோ இவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இல்லை, இவங்க உதவி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இல்லை, இவங்ககிட்ட சொல்லி வச்சா ஏதாவது காரியம் நடக்கும், இவங்க சொல்கிறேன்னாங்க பட் ஆனால் இல்லை அப்படின்னு கை விரிச்சிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, இல்லைன்னா அவங்களால உதவி பண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்படி எந்த நிலையாக இருந்தாலும் சரி, ஆமேன், யாருடைய ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை. அதெல்லாம் ஒருவேளை அவங்களால முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். ஏன்னா மனுஷங்க தானே, அவங்களால உதவி பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். அதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை, கோவப்பட வேண்டியதில்லை, எரிச்சல் பட வேண்டியதில்லை. அவங்களுக்கு இயலாமை, அவ்வளோதான். ஆனால் அப்பா சொல்கிறாரு, அவருடைய கிருபையினாலே ஆகும். கரங்களை தட்டி ஆமேன். வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்குள்ளே போவீங்க அவருடைய கிருபையினால். யாருடைய தயவுனாலும் இல்லை, அவருடைய தயவுனால். யாருடைய சப்போர்ட்னாலும் இல்லை, அவருடைய சப்போர்ட்னால், அவருடைய கிருபையினால். ஆமேன். அவர் தானாக வாண்டடாக வந்து உங்களுக்கு உதவிகள் செய்வார். நீங்கள் தான் முன்னுரிமை, நீ என் பிள்ளை, ஆமாம் அப்படிங்கிறத நிரூபிப்பார். கரங்களை தட்டி உங்கள் மேலே அவருக்கு அவ்வளோ அன்பு, முக்கியத்துவங்கிறத நிரூபிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். அப்படியே உங்கள் மேலே இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் இயேசு நாமத்தினாலே.